ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி அதையும் நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. 4-5 பச்சை மிளகா. உங்களுக்கு இன்னும் காரமாக பிடிக்குன்னா இன்னும் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்த அளவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு பட்டை லவங்க பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கும் இப்போ தான் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். கழுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும். நாலு பச்சை மிளகா போட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 தக்காளி நான் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ். உங்களுக்கு கிரேவி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 4 தக்காளி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே இந்த வரமிளகாத்தூளும் நல்லா குக் ஆகணும். அந்த ரா ஸ்மெல் போகணும். அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணியே நான் ஊற்றலை, ஏன்னா எனக்கு கிரேவியாக வேணுமா இருந்துச்சு. உங்களுக்கு இது குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி ஒரு 1/2 கிளாஸோ 3/4 கிளாஸோ ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.